அனைவருக்கும் மீனஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ரவா வச்சு ஒரு கிச்சடி தான் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா, நான் ஒரு 4 பீன்ஸு, ஒரு பாதி கேரட் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, தக்காளி டேஸ்ட்டு பிடிக்கும்னா 1 சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பாதி போட்டுக்கலாம். நான் வந்து பெங்களூர் தக்காளி 1 எடுத்திருக்கேன். அது ரொம்ப புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் அது 1 எடுத்திருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு முந்திரி, நிலக்கடலை, அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 10 மிளகு, அப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இந்த அளவு எடுத்திருக்கேன். இது வந்து ரவை வந்து 100 கிராம் ரவை எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்கணும், அதனால் நம்ம 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நான் வந்து ஏற்கனவே வறுத்த ரவை தான். இப்போ வந்து நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுப்பத்தை வச்சுட்டு கடாய் வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், சும்மா ஒரு 10 மிளகு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மிளகு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம இந்த கடலைப்பருப்பையும் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம அந்த முந்திரியும் கடலையும் தனியாக வறுத்ததில் சேர்த்துக்குவோம். அது வந்து வேகும்போது அப்படியே ஊறின மாதிரி வந்துடும். கிறிஸ்பியாக இருக்கணும்னா நம்ம கடைசியாக வறுத்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபடட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்மளோட தாளிக்கிற பொருள் எல்லாமே நல்லா செவந்துருச்சு. அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் 2 சேர்த்துருச்சு. பாருங்கள், தாளிக்கிறது வந்து இந்த மாதிரியே இருக்கணும், சிவப்பாகவே இருக்கணும், கருகி போயிடாமல். என்னோடய டிப்ஸ் எப்போவுமே தாளிக்கிறது வந்து கருகக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான். ஏன்னு கேட்டிங்கன்னா, தாளிக்கிறது கருகிச்சுன்னா அந்த வாசனை வேறு மாதிரி ஆகிடும். அதனால் எப்போவுமே தாளிக்கிறது வந்து கருகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம தக்காளி சேர்த்து வளர்த்திக்கலாம். சூப்பரான நம்மளோட கிச்சடி காலை உணவு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவும் இட்லி தோசை செய்யாமல் இது ஒரு நாளைக்கு செஞ்சு பார்க்கலாம். உப்புமாவா சிலர் செஞ்சோம்னா சில பேருக்கு உப்புமாவா பிடிக்காது அப்படிம்பாங்க. இந்த மாதிரி காய்கறி இதெல்லாம் போட்டு செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் காய்கறியோட சத்து சேரும். காய் சாப்பிடாத பிள்ளைகள் இருந்தால் இந்த மாதிரி இந்த உப்புமாவில் இந்த கிச்சடியில் சேர்த்து வதக்கி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு காய்கறியோட சத்து கிடைக்கும். காயும் சேர்த்து சாப்பிடுவாங்க. நல்லா வதங்கிட்டோம். பாருங்கள், நம்மளோட தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காயை சேர்த்துக்கலாம். இந்த கேரட்டு, பீன்ஸு, உங்கள்கிட்ட பட்டாணி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சில பேருக்கு உருளைக்கிழங்கு பிடிக்குன்னா கூட சேர்த்துக்கலாம். கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்குவோம். சேர்த்து இந்த காய் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். நம்மளோட காய் நல்லா வதங்கிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு இந்த குட்டி ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கிச்சடினா கலர்ஃபுல்லாக தான் இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம். மஞ்சள் கலராகவே இருக்கும். இது ஆப்ஷனல் தான், வேணால் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம எப்போவுமே கிச்சடினா மஞ்சள் கலர்லேயே பார்த்து பழகிட்டோமா, அதனால் மஞ்சள் பொடி போட்டுக்கேன். இப்போ நம்மளோட இந்த ரவையை இதில் சேர்த்துக்குவோம். இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, உப்புமானா உங்களுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஊற்றலாம். ஆனால் நான் வந்து கிச்சடிங்கும் போது இதிலே தண்ணி ஊற்றி இதில் நம்ம ரவையை விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 100 கிராமுக்கு 3 கப்பு சேர்க்குறேன். 2 டம்ளர் ஊற்றிட்டேன். இப்போ 3வது டம்ளர் சேர்த்துட்டேன். இந்த டைமில் இந்த தண்ணியில் தொட்டு வச்சு பார்த்திங்கன்னா உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா இன்னொரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். இது எப்படி நிதானமாக இந்த தீயிலே வேகட்டும். தீ வந்து கூட வைக்க வேண்டாம், இப்படி இருக்கட்டும். இந்த ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளோட கிச்சடியை பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி லேசாக குழவாத்தான் இருக்கணும். இப்போ வந்து நம்ம முந்திரி, கருவேப்பிலை எல்லாம் நம்ம தாளித்து போட்டுக்கலாம். ரொம்ப புட்டு மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது உப்புமாவாயிடும். இந்த மாதிரி தான் இருக்கணும், குழ குழன்னு கிச்சடி. இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும், நம்ம இறக்கிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு கடாயில் சும்மா 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம இன்னும் 1 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இந்த முந்திரி, நிலக்கடலை எல்லாம் வறுத்து போட்டுக்கலாம். நெய் கூட 1 ஸ்பூன் ஊற்றினாலும் தப்பில்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து போட்டுடலாம். நம்மளோட முந்திரி கடலை எல்லாம் வறுத்து வச்சு அப்படி சேர்த்துக்கலாம். இதில் கருவேப்பிலை, பாருங்கள், நம்மளோட சூப்பரான கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது வந்து காலை உணவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போ நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்மளோட கிச்சடி வந்து நம்ம பவுலில் மாற்றிக்குவோம். பாருங்கள், சூப்பராக சூடாக சாப்பிட்ணும். தொட்டுக்க தேங்காய் சட்னி, சூப்பரான காம்பினேஷன். என்னோட சூடான கிச்சடி பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கும் பார்க்கவும் பிடிக்கும், சாப்பிடவும் பிடிக்கும். கொஞ்சம் நெய் மட்டும் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. கொஞ்சம் கொலகொலப்பாக தான் இருக்கணும், ரொம்ப உப்புமா மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நன்றி. என்னோட கிச்சடி வந்து சூடாக எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் தேங்காய் சட்னி வந்து நல்லா தண்ணியாக வச்சிட்டிங்கன்னா ரசனி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.